இந்த ஃபென்சிங்லாம் அடித்து உடச்சிருக்கு பாருங்க யானை. அதுவும் இந்த ரோடு பிளாக் பண்ணியிருக்கு. இதுதான் எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா, இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். என்ன ஸ்டாப் நான் கொஞ்சம் பேக் பிரம்மாண்டமாக இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாகு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா போயிட்டுருக்கோங்க. கர்நாடகா எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்குது. அதாவது பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாமல், வெளியில் நிறைய பேத்துக்கு தெரியாமல், லோகனஹள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகா ஏரியாவில் பிஜி பாளையன்னு சொல்லிட்டு ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்குது. இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். அதாவது 2 ஸ்லாட்டாக அந்த சஃபாரி நடக்கும். காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று. நாங்கள் வந்து சாயந்தரம் இதுதான் புக் பண்ணியிருக்கோம். எந்த வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பண்ணாரி போய் திம்பம் போய் அதுக்கப்புறம் ஹாசனூர்லேருந்து கேர்மாலம் வழியாக நம்ம வந்து அந்த லொக்கேஷன் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சஃபாரி முடிச்சுட்டு மறுபடியும் அதே வழியிலே ரிட்டன் வந்து நம்ம இன்றைக்கி ஹாசனூரில் ஒரு ஸ்டே ஒன்று புக் பண்ணியிருக்கோங்க நைட்டு. அங்கே வந்து நைட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் காலையில் வந்து மாவல்லம்னு சொல்லிட்டு உள்ள அங்கே ஒரு இது ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 வீடியோவாக வரப்போகுது. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ட்ரைபல் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட்டு அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ கரெக்டாக இந்த பண்ணாரி செக் போஸ்ட் தாண்டி உள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருந்துச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் திம்பம் மலைப்பாதையில் மேலே ஏறணும். அதிலேருந்து ரைட் சைடில் கொள்ளைகள் போகிற வழியில் கெர்மாலம் வழியே போனோம்னா நம்ம அந்த லோகனஹள்ளி போகலாம். அந்த ரோடு தான் வந்து பயங்கரமாக இருக்க முடியும் இதை விட. ஏன்னா இது வந்து இப்போ நிறைய போக்குவரத்து அதிகமாக போகிற ரோடுங்கிறதுனால இப்போதைக்கு அனிமல்ஸ் இங்கே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். நைட் டைமில் தான் வரும். ஆனால் அந்த ரோட்டில் எப்போவுமே யானை வந்து ஸ்பாட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:43 ஆகுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து போகிறதுக்கே கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். சஃபாரி முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் இதே ரூட்டில் தான் வரப்போகிறோம். ஏன்னா நம்ம ஆசனூரில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதே ரூட்டில் வரும்போது இது நைட் ஆயிரும். எப்படியும் ஃபுல்லாக டேஞ்சரஸான ஃபாரஸ்ட்டுங்க இந்த ரோடு. இதில் தான் வளையணும். உள்ள வளைய போகிறோம். இல்லை இனிமேல் நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு வளைஞ்சு பார்த்தா வண்டிகள் வந்துக்கிட்டு இருக்கு. யானை அதிகமாக கிராஸ் ஆகிற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கெர்மேலம் ரோடு, கேர்மாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபென்சிங்லலாம் அடித்து உடச்சிருக்கு பாருங்க யானை. தெரியுதா? எல்லாத்தையுமே தும்சம் பண்ணியிருக்காரு. இங்கெல்லாம் ஆடு மாடு மேயிற மாதிரி மேயும் யானை கேர்மாலம் ரோட்டில். அதுவும் நைட்டுலாம் திபுன்னு வந்துடும்டா, எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இந்த ரோட்டில் வந்து 3 செக் போஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு பார்டரு, கர்நாடகா பார்டரு, இடையில வந்து ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. நீங்கள் கரெக்டாக 9 மணிக்கு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி போவோம். அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ராகி உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியாக்கே போவோம். ரிட்டன் வரும்போது தான் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம சேனலில் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் கேர்மேலம் வழியாக ஒரு கர்நாடகாவுக்கு நைட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. இப்போ நைட்டு நாங்கள் போயிருந்தப்போ ஒரு பிளாக் பேந்தர் பார்த்தேங்க. அதாவது நிறைய ஃபுல்லாகவே யானை தான் இருக்கும். பிளாக் பேந்தர் வந்து பார்த்திங்கன்னா ரேர் ரொம்ப. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நல்லா ஒரு ரொம்ப நேரமாக எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஃபுல் வீடியோவுமே போட்டிருக்கேன் நான். பிளாக் பேந்தர் ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொழுதுன்னைக்கும் காட்டிலே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்களாலேயே அந்த பிளாக் பேந்தர்லாம் பார்க்க முடியாது. காடுகளின் பேயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு பிளாக் பேந்தரு. நம்ம வீடியோவில் அதுவும் சின்னதாக இருந்துச்சுங்க. அது எங்களை அட்டாக் பண்ண தான் எங்கள் வண்டியில் வந்து விழுந்துச்சு. ஆனால் அப்போதைக்கு நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் சைடில் போனதுக்கப்புறம் தான் எடுத்தேன். அந்த ஃபுல் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இங்கே பாருங்க, மேலே பாருங்கள், தேன்கூடு நிறைய நிறைய இருக்குண்டா. அந்த ஏரியா பூராமே தேன்கூடாக தான் இருக்கும். இந்த இடத்துல இப்போ சிறுத்தை வந்து அதிகமாக அங்கிட்ட இங்கிட்ட கிராஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதனால் கவனமாக இருக்கணும். இவங்க என்ன ஃபோட்டோ ஷூட்டா?
போகும்போது பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. ஒருவேளை பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பாரோ. இது ஒரு சிறுத்தை காடு, புலி காடுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, சேஃப்டியே கிடையாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிற்கவே கூடாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு அவர் வந்து ஒரு கிரில்ல போட்டு அதுக்கு உள்ள ஒரு கதவு போட்டு அப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தார் இந்த ரோட்டில். அந்த ரூமே அப்படி தான் இருக்கும், கிரில்லு கம்பி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கும். என்னடா மரம் விழுந்துருச்சா இல்லை வெட்டிட்டாங்களா? மரம் உடச்சிருச்சா? ஃபாரஸ்ட்டில் வேலை பார்த்தா இது ஒரு பிரச்சனை. என்னடா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே போகணும், ரோடு பிளாக் ஆயிரும். இதை உடைச்சிட்டாங்களா? அவ்வளோதான். அது இந்த ரோடு பிளாக் பண்ணியிருக்கு, வண்டி மேலே எதாவது விழுந்துடக்கூடாதுன்ட்டு உடைக்கிறாங்க. பெரிய மரம் ஒன்று விழுந்துருக்குங்க பேஞ்ச மலையில். அதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் விலங்குகளுக்கு எதாவது ஒன்றாலும் சரி, மனிதர்களுக்கு எதாவது ஒன்றாலும் சரி, இந்த மாதிரி ரோடு பிளாக்னாலும் சரி, இவங்க தான் வரணும். ட்ரைபல்ஸை வச்சு தான் எல்லா வேலையும் வாங்குறாங்க. அவங்க தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எதனாலும் இறங்கி செய்வாங்க. ஏன்னா அவங்க இந்த காட்டிலே பிறந்து வாழ்ந்தவங்க. ரோடை கிளியர் பண்ணிட்டாங்க. பெரிய மரமாக இருக்கேன்டா. இந்த மரத்தை வந்து விறகும் எடுக்க விட மாட்டாங்க ட்ரைபல்ஸ்க்கு, அதை அப்படியே போட்டுருவாங்க. சந்தன மரமாக இருந்தால் நேரம் கொண்டு போயிருப்பாங்கல்ல, நம்ம ஒரு சின்ன பீஸாக அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடலாம். அப்படியா? இது எப்போ விழுந்துச்சு? சரி சரி. டவுட். அதான் சொன்னேன்ல, இப்போ தான் விழுந்துருக்கு. அதாவது கர்நாடகா செக் போஸ்ட்டில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 20 ரூபா டோக்கன் போடுறாங்க. கரெக்டாக 9 மணிக்குள்ளே உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கர்நாடகா வண்டிகளுக்கு காசு கிடையாது, நம்ம வண்டிகளுக்கு மட்டும்தான் காசு. வந்துருச்சு பிஜி ஃபாலையா சஃபாரி. வண்டி பாருங்க எத்தனை வண்டி இருக்குன்னு. எல்லாமே 4:30க்காக தான் வெயிட் பண்ணுவாங்களோ, ஒரு வேளை ஆள் இல்லைன்ட்டு. இதுதான் நினைக்கிறேன். நிறைய வண்டி நிற்கிது. ஓகே நம்ம உள்ளே போகலாம். போயிட்டு என்ன மாதிரி டிக்கெட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். கர்நாடகா வண்டியும் நிற்கிதுடா இங்கே. எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு கேட்போம். நம்ம அந்த பிஜி பாளையா வந்துட்டோம், வைல்ட் லைஃப் சஃபாரி சென்ட்ரு. இதுதான் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். என்னென்னா அதாவது ஆன்லைன் புக்கிங் கிடையாது. ஆனால் இவங்க வந்து எப்படி புக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இத்தனை பேர் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வரணுமா. ஆனால் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதில்லை, அமௌண்ட் இங்கே வந்து தான் பே பண்ணணும். ஆனால் புக்கிங் மட்டும் அது மாதிரி ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அது பண்ணாமல் வந்ததுனால ஒரு சின்ன கொலாபரேஷனில் ஃபேமிலியாக போக முடியல. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து டிக்கெட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி சண்டே வேறு அப்படிங்கிறதுனால கிடைக்கல. என் ஒய்ஃபால் வர முடியல. எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சரி நான் மட்டும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து காரில் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் மட்டும்தான் இப்போ போகிறேன். 2 வண்டி இருக்கு இதுலையா. ஸோ சஃபாரி கிளப்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் நம்ம சஃபாரி. ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால வந்து நல்லா காற்று வருது. மைக்கு கிளியராக இருக்கா என்ன எதுன்னு தெரியல. சஃபாரி டைமிங் பார்த்திங்கன்னா 4:30 சொன்னாங்க, ஆனால் 4:45 ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மணிக்கு தான் நம்ம போகிறோம். இது கொஞ்சம் நேரம் மெயின் ரோட்டில் போகும், அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும் இந்த சஃபாரி. பார்ப்போம். இதுதான் சஃபாரி பாயிண்ட்டு. உள்ளே என்ட்ரி ஆகிறோம் கோர் ஜோனுக்குள்ளே. இந்த கேட்டு பாருங்கள், முள்ளு கம்பி போட்டிருக்காங்க. முள்ளு கம்பி அப்படியே சால்ட்டை தாண்டி போயிட்டுருக்கேன். பின்னாடி இருப்பாங்க தாண்டி தான் இப்போ நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த சஃபாரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வைல்டு டாக் வந்து ஸ்பாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி போனவங்க வைல்டு டாக் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க.
ஃபோர் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே ஒரு தனி தாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு. மேலே அங்கே கருப்பு கலரில் கரடி மாதிரி இருக்குது. இங்கே வந்து சிறுத்தையும் ஒரு கருஞ்சிருத்தையும் ஒன்றா ஸ்பாட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து போனவங்க பார்த்துருக்காங்க. ப்ரீவியஸ் சஃபாரியில் அவர் வீடியோ காமிச்சார். நம்ம போகிற வரைக்கும் இருக்குமான்னு தெரில. சரி பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ரோடு அடித்து ஏற்றிட்டு இருக்காரு சஃபாரின்னா. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபோர் ஜோன் எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கெல்லாம் ஸ்லோ பண்ணாமல் அப்படியே போயிட்டு இந்த மலை மேலே ஏறி அந்த போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய மழை முடியுது. இந்த ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்ட சஃபாரிங்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. நிறைய பேர் வராங்க, வெயிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் டிக்கெட் இல்லாமே வந்து அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. சரி, நீங்கள் வரும்போது மறக்காமல் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி ஃபேமிலி இல்லாமல் தனியாக தான் வரணும். கூட வரவங்க பெரிய பெரிய கேமரா வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் சொன்னாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அதிகமாக சைட்டிங்ஸ் ஆகிறதுனால நிறைய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக ஓரளவு ஈவினிங் டைம் ஆகிரும். அந்த டைமில் அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிரைவர் வந்து ஏதோ சபரி மூவியில் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருக்காரு. இந்த ஒரு வண்டி ஓட்டுறது சைட்டிங்ஸ் பார்த்துருக்காங்களா என்னன்னு. இதுலேருந்து ஒரு ஆளை இதில் ஏற்றி விடுவாங்க. சம்திங் ஃபிஷ்ஷு என்னமோ ஆகுது. முன்னாடி இடம் பிடிக்கிறதும் சட்டசபையில் இடம் பிடிக்கிறதும் ஒரே விஷயம் தாங்க. அடித்து மல்லு கட்டுறாங்க. நான் வந்து ஒரு ஜன்னல் சீட்டில் ஏறிட்டேன். சட்டாக நான் எந்த சீட்டு கிடைக்கிறதோ அதில் ஏறியிருக்கேன். அதான் உங்களுக்கு சும்மாவது ஏதாவது பார்க்க முடியலன்னா வண்டியில் பின்னாடி வெட்டிகிட்டே வரணும். அதனால் இவ்வளோ நாள் இந்த சஃபாரியை எப்படி கண்டுபிடிக்காம சான்ஸ் இல்லை. இதுக்காக இப்போ இந்த ரோடு போட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வச்சு இந்த வழியாக வர்றதுக்கெலாம் பயப்படுவாங்களாம். யாருமே போகாமல் இருந்தாங்க. ரொம்ப லோக்கல் பீப்புள்ஸும் நிறையா அனிமல்ஸ் அட்டாக் பண்ணதுலேருந்து தான் வந்து வைல்ட் லைஃப் டைகர் சஃபாரி இது மாதிரி இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய சைட்டிங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம அதை நம்பி தான் வந்துருக்கோம். இல்லாத தண்ணி குடிக்கிறதுக்காக பள்ளத்துக்கு போகிறதுக்காக. ஆனால் இவங்களே ஃபாரஸ்ட் சைடில் வந்து நிறைய தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமான ஒரு கோர்ஜுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. 14 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அங்கே நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஹண்டிங் கூட இப்போ ரீசெண்டாக நடந்துருக்கீங்க. ஹண்டிங் வந்துச்சுன்னா ஒரு அனிமல் கன்ஃபார்ம்ஸ்னா அந்த இடத்துல தான் வந்து சுற்றிட்டு இருக்கும் ப்ரொடேட்ரு. அதுதான் நடந்துட்டுருக்கு. அந்த ரோட்டு மேலே யானசாணி கிடக்குது. வழி போகுது. ஏய் டாக் இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது.
ஷீஸ் அண்ணா ஸ்டாப் அண்ணா கொஞ்சம் பேக்ண்ணா ஃபுல்லாக உள்ளே நிற்கிது ஒயில்ட் டாக் கொஞ்சம் பேக் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒயில்ட் டாக்ங்க, நான் சொன்னேன்ல ஒயில்ட் டாக் சைட்டிங்ஸ் இங்கே வந்து சிக்குங்க. இங்கே வரணும் ஒயில்ட் டாக் சைட்டிங்கு உள்ளே பாருங்கள் எதையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. வேட்டையாடு சாப்பிட்டு இருக்கீங்க பயங்கரமாக. இது என்னமோ சாப்பிடுது. இது ரொம்ப டேஞ்சரஸான டாக்ங்க. இவருங்க பக்கத்தில் நிற்கிது. இவருங்க போட்டு பிடிக்குதுங்க, எதையோ சாப்பிட்டுருக்கு பயங்கரமாக. நான் சொன்னேன்லங்க இங்கே ஒயில்ட் டாக் வந்து ஹண்டிங் அதிகமாக நடக்கும்னு. அது என்னன்னு தெரியல. அது கறியில் பிச்சு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. என் ஒய்ஃப் மிஸ் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. சரியான ஒரு இதுங்க. என்ன சொன்னேன், இந்த ஒயில்ட் டாக்குங்கிறது ரொம்ப ஒரு மோசமானது. பார்க்குறதுக்கு நரி மாதிரியே இருக்கும் சின்னதான். ஆனால் உள்ளே ஃபுல்லாக ஹண்டிங் போயிட்டுருக்கு. இன்னும் அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது இந்த ஏரியாவை காலி பண்ணாதீங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து படுத்துருக்கு. காலெல்லாம் ஃபுல்லாக ரத்தம். ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்து படுத்துருக்கு. எல்லாம் கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுற ஒரு டீமுங்க இது. அதனால தான் மொத்தமாக வேட்டையாடி சாப்பிட்டுட்ருக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒயில்ட் டாக் பார்க்குறேன். உண்மையில் வேறு மாதிரிங்க சைட்டிங்ஸ். இதனால தான் அந்த பிஜி பாளையம் சஃபாரி வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மான் டியர் தான் அடிச்சிருக்கு. மான் கொம்பு தெரியுது பாருங்கள், மான் கொம்பு. சரியான அப்பா சாயந்தரம் நேரம் ஃபுல்லாக பசியாக இருக்க மாட்டேங்குது. எல்லாமே சேர்ந்து அடித்து சாப்பிட்டுட்ருங்க. இப்போ தான் அடிச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக. நம்ம பக்கம் திரும்பிட போகுது. பயப்படவே மாட்டேங்குதுங்க. இதை பாருங்கள், சாதாரண ஒரு தெருநாய் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஓடு போட்டுட்ருக்காருங்க செம்மையாக. சதையை கடிச்சு இழுக்குதுங்க சுட சுட. அப்படியே ரத்தத்தையே மொத்தமாக இது பண்ணுது. பெரிய மானம் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை இத்தனை இந்த பாருங்க கடிச்சு இழுக்குது பாருங்க. வனவிலங்குகள் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு இதை சேர்ந்து தான் வாழணும், வேறு வழி இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மானை வந்து இந்த ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்குறது, என்ன பண்ணுறது. நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான். முடிச்சுட்டு தான் போக மாட்டேருக்கு. சவுண்டு வேறு கொடுக்குது. அப்படியே நார்மல் ஸ்ட்ரீட் டாக் மாதிரி தாங்க கத்துது சவுண்டு. சண்டை போடுது பாருங்கள். எந்திரிச்சு ஓடுது, எங்கேயோ ஓடுது. வேறு எதையோ நோட் பண்ணுங்க.
ಈಗ ಬಂದು ಪೂರ್ತಿ ಇಲ್ಲೇ ಇತ್ತು ಅಷ್ಟೇ. ಕಿಲ್ಲೇನು ಆಗಿರಲಿಲ್ಲ. ಈಗ ಫ್ರೆಶ್ ಈಗ ಹೊಡೆದಿರೋದು. ಆ ಕಡೆ உள்ள வேறு ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கேன்னு பார்த்துட்டு இருப்பாருங்க ஒரு டாக். இந்த பயங்கரமாக சவுண்டை நோட் பண்ணுங்க. அது சங்கட்டமாக சரியான சைட்டிங்கு. எனக்கு பின்னாடி தான் வந்து சாப்பிட்டுருப்பாருங்க, தெரியுதா? லைஃப் அப்படிங்கிறது வந்து என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஒரு மானை வந்து இத்தனை நாய் சேர்ந்து கடி சாப்பிடுது, சுட்டு பூச்சி அந்த மான். ஆனால் இப்போ தான் வேட்டையாடி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லைட்டாக கத்துது, அந்த சவுண்டுமே கேட்குது. ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். நல்லா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க, மனவசலாக இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு சஃபாரியில் இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்குறோம். ரொம்ப ஒரு கொடூரமான காட்சியாக இருந்துச்சுங்க. ஒரு மான் ஒரு 10-20 சென்னாய் இருக்கும் சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் மான் வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது. அது படைக்கப்பட்டது இந்த மாதிரி விலங்குகள் உயிர் வாழ்க்கைக்காக. இது ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்மளால் இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. திறமை இருக்கிறேன், வாழ்ந்துக்கிறேங்கிற மாதிரி தான். இங்கே மான் ஓடிட்டுருக்கு பாருங்க. ஏதோ ப்ரெடேட்டர் எதுவும் துரத்து தான் தெரியல. இங்கே ஓடிட்டுருக்கு மான். ஏதோ ப்ரெடேட்டர் வருதா? மான் ஓடுது பயங்கரமாக ஓடுது. உள்ளே நிற்கிது. அங்கே உள்ளே நின்றுருக்கு. அங்கே என்ன பார்க்குறது? ஓடிங்கடா, அங்கே போட்டு வெளுக்குறாங்க, மாட்டிக்காங்க, நெருக்கி விட்டுறாங்க, பிடிச்சி எறிகிறாங்க. சிக்குனிங்கன்னா அவ்வளோதான், சங்கு தான் அவ்வளோதான். வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ரன்னிங் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, லோன் பண்ணுறாங்க, நாய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஃபேமிலியோடு நிற்கிறாங்க. மான் நிறைய மான் வெளியில் வந்துருச்சுங்க. ஆறு மணி ஆயிடுச்சுன்னா இருட்ட போகுது. இருட்டிடுச்சுன்னா அந்த காடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாரு. பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பகலில் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இருட்டுறப்ப கண்டிப்பாக இன்னும் கொடூரமாக இருக்கும். ஏன்னா இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேண்டர் சைட்டாக இருக்குது, சிறுத்தை சைட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஒன்றா படுத்து இருந்துச்சுன்னா ஒன்றா அப்படியே பக்கத்தில் படுத்துருந்துச்சு தண்ணி குடிக்கிற இடத்துல. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நானும் ஆர்வமாக இருந்தேன். பிளாக் பேண்டர் ஒன்றும் சைட் ஆகலை, மற்றதெல்லாம் ஓரளவு சைட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பிளாக் பேண்டர் சைட்டாக இருக்கும். இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே வரேன். ஃபுல்லாகவே மான் இருக்கா. இந்த இடத்துல தாங்க சிறுத்தை பார்த்துருக்காங்க லாஸ்ட் டைம். இங்கே இந்த குன்று மாதிரி போட்டுங்க, இதுக்கடியில் படுத்துட்டு தண்ணி குடிக்க வர்ற பார்த்துட்டு வேட்டை வர்றதுக்கு ரெடியாக இருந்துச்சாங்க. இந்த இடத்துல தான் சேர்த்து பார்த்தோம் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது. இப்போவுமே இருக்கும் கண்டிப்பாக. ரெகுலர் ஹண்டிங் முடிச்சுட்டு ஏதாவது படம் தூங்கிட்டு இருக்கோம். சுகர் ஒரு ப்ளேஸ் பார்த்தா
என்னாச்சு? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குங்க, நிறைய இருக்கு. தெரிச்சு ஓடுது எல்லாம். அங்கே பாருங்க யார் நிற்கிறாங்க, எங்களை வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நாங்கள் எப்போ வருவோம் அப்படின்னு டஸ்கர் நின்றுட்டுருக்குங்க போகிற வழியில். வேறு மாதிரி முன்னாடி வருது, போச்சு, வருது வருது வருது, ரிட்டன் பின்னாடி போகிறாங்களா, சைடில் போகுது அப்படியே அந்த பக்கம். இவர் இதை காமிக்கிறதுக்காக தான் வந்து வேகமாக வந்தார். அப்போவே சொன்னார் இந்த மாதிரி ஒரு டஸ்கர் வந்திருக்குன்னு சொல்லி சைட்டிங்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. சரியான சைட்டிங்ஸ், நல்லா ஒரு சாம்பல் கலரில் காட்டு யானை வருது, ஆனால் பக்கத்தில் வருது. இந்த யானையோட அட்டாக்கிங்கே இது தாங்க, அப்படியே பக்கத்துலேயே அந்த பக்கமாக போகிற மாதிரியே போகும், டக்குன்னு ஆனால் நம்ம பக்கம் திரும்பிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. இது பாருங்க சூப்பராக இருக்கும் சைட்டு, நேச்சர் யானை. இது மண்ணை குத்துதுன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தண்ணி குடிக்குது. இது வளர்ப்பு யானைலாம் இல்லைங்க, பக்கத்தில் போயிடாங்க, முட்டி தூக்கிடும். இன்னைக்கு தான் உண்மையிலே ஒரு காட்டு யானை தண்ணி குடிக்கிறது பார்க்குறேங்க. சைட்டிங்ஸ் வேறு மாதிரி. ஏய் பைசன் வருது, பின்னாடி பைசன் வருதுங்க. எல்லாமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு, தண்ணி குடிக்கிற ஸ்பாட்டுக்கு. வாங்க பின்னாடி பைசன். பைசன் குட்டியோட ஓடிட்டு இருக்காரு பின்னாடி. யானை போனது இருந்தால் எப்படியாவது வரும். வனத்துறைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வாயிலா ஜீவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, முக்கியமாக வெயில் காலத்தில். வேறு மாதிரி நேருக்கு நேராக இங்கே பாருங்கள் தண்ணி அடிக்குது. காட்டு யானை அட்டாக் பண்ணிடும். இது பாருங்கள் தண்ணியை தெளித்து வம்பளுக்குது பாருங்கள் நம்மளை. வருது இது போகிறதுக்காக மற்றதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் போகாதுங்க. பைசன் எல்லாமே வெயிட் பண்ணுது. வா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆளை தூக்கிடுச்சு. கிளம்பிடுச்சு. ಅದು ಕಳಂಬಳ ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡೋದು ನಿಲ್ಸ ಕೇಳಿ ಹಿಂಗೆ வயசு இல்லாமல் வெயிட் பண்ணுதுங்க யானைக்கு.
இந்த பாருங்க பைசன் எல்லாம் வெயிட் பண்ணுது. அப்படியே வருது மெதுவாக, சண்டை வரப்போகுது. இந்த வரட்டுது பாருங்க. ஓடுது. கீழே ஒரு பைசன் நின்று பார்க்குது. ஓடுது பாருங்க. எத்தான் நிற்கிதுங்க யானை வேறு மாதிரி கிளம்பிடுச்சு. அப்படியே உள்ள போயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு இப்போ சாப்பிடுதுங்க. உடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பிரம்மாண்டமாக இருக்கு யானை பெருசாக. மேலே ஏறிச்சு. சளைச்சது இல்லைங்க. பைசனை வெத்தா வருது பாருங்க. சரி கிளம்புவோம். ஒரு பைசன் பார்க்குது. போகலாமா வேணாமா? போகட்டும், பொறுமையாக போவோன்னு போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. வருது வருது வருது. எல்லா பைசனும் மேலே வருது. முன்னாடி ஒருத்தர் நிற்கிறேன் பாருங்க. ஓகே, ஒரு 7 நிமிஷமாக நின்றுருக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. மறுபடியும் சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிட்டன் இதே வந்து இந்த தண்ணி குடிக்கிற பாயிண்ட்டோட திருப்புறாங்க. இங்கே தான் வந்து நம்ம டஸ்கர் பார்த்தோம் பாருங்கள். இந்த போர்டு வரைக்கும் வராங்க. திருப்பி நம்ம வந்த வழியாகவே ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் ஏதாவது சைட்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த யானையை காணுமே, பின்னாடியே தான் நிற்கிது. இன்னும் அது எங்கேயும் போகலை. இங்கேயே தான் நிற்கிது. நிற்கிது பாருங்கள், பார்க்குது. சரியான டஸ்கருங்க. கோயில் அந்த மாதிரி மண்டையாடிக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நான் பார்க்குது. பயங்கரமாக நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த குளத்துலலாம் கண்டிப்பாக வருங்க. நான் ஒரு வீடியோ காமிச்சது இந்த இடம் தான். இங்கே தான் வந்து அந்த பிளாக் பேந்தர் ஸ்பாட் ஆகிடுச்சு. அந்த கரைக்கு அந்த பக்கமாக இருந்து எட்டி பார்த்த மாதிரி. இங்கே டைகர் இருக்குது, சிறுத்தை இருக்குது, பிளாக் பேந்தர் இருக்குது.
புதுசு புதுசு அழகாக ஓடிட்டுருக்கு. இதைத்தான் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. குட் நைட். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பின்னாடி அந்த வண்டியில் வந்துகிட்டு இருக்காருங்க. அவர் அதை பார்த்தாரான்னு தெரியல. என்னோடய சேனல் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் போகும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னார். இப்போ கோயம்புத்தூரில் வந்துருக்கார் கார்த்திக் சொல்லிட்டு. இப்போ தான் வந்து சேனலில் வீடியோ போடுறாங்க. அவரோட சேனலும் வரணும். கண்டிப்பாக அவரை மீட் பண்ணி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் மறுபடியும். முன்னாடி ஜீப் வருது பார்த்தீங்களா, அதில் தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து இப்படி ஒரு உலகம் இருக்குது. நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு உலகம் இருக்குது. கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் காமிங்க. லைஃப் டைமில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல. அந்த காட்டு நாய் வந்து பார்த்தோம்னா அது ரிட்டர்னு அந்த இடத்துல மான் இருந்த தடையுமே தெரியலைங்க. ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இறங்கி போனோம்னா அடுத்து நம்ம தான் வந்து ஃபுட்டு. ஸோ இங்கே வந்து டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, கராட்டி மட்டும் இங்கே நிற்கிது பாருங்கள். இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த சிட்டிக்கு பக்கத்தில் இவ்வளோ பயங்கரமான அனிமல்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ கொடூரமான ஒரு வேட்டையாட விலங்குகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு அம்மியமாக இருக்குது. வெளியில் வந்துட்டோன்னே ஆர்ச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் இந்த ஆர்ச். வந்தாச்சு. இதுதாங்க அந்த ஆர்ச்சுக்கு பாருங்கள். இதுக்குள்ள தான் இப்போ போயிட்டு வந்தோம். அவ்வளோதான் முடிஞ்சது சஃபாரி. வெளியில் வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் சஃபாரி முடிஞ்சது. மறுபடியும் உள்ள வரோம். இங்கிலீஷ் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க தெரியல. நம்ம கார் நிற்கிது பாருங்கள். இங்கிலீஷ் ஃபேமிலி கார் நிற்கிது. டாடி வந்துட்டாரு. வந்தாச்சு. சஃபாரி கம்ப்ளீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம 6 மணிக்கு சஃபாரி முடிஞ்சிருச்சு. வெளியில் வந்துட்டோம். என்னென்னா வந்து இந்த சஃபாரி 400 ரூபா அப்படிங்கிறத விட இந்த சஃபாரி வந்து உண்மையிலேயே ஒருத்தான சஃபாரிங்க. நான் வந்து இது வரைக்கும் லைவாக ஒரு ஹண்டிங் பார்த்ததே இல்லை. வைல்டு டாக்குமே இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் ஸ்பாட் பண்ணதே கிடையாது. நான் நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். புலியை தவிர மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பாட் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற. ஆனால் இப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட் டைமு வைல்டு டாக் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஹண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹண்ட் பண்ணுது. ஒரு 10 நிமிஷம் தான் ஹண்ட் பண்ணி ஆயிருக்கும். ஏன்னா அந்த ரத்தம் பூராமே மூஞ்சு கிஞ்செல்லாம் ஆக்கிட்டு வந்து படுத்துருந்துச்சு. அந்த இது என்னால் இன்னுமே இது பண்ண முடியல. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சஃபாரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் புக்கிங் வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிடுங்க. அவங்க நம்பர்கிட்ட பே பண்ணுறது வந்து இங்கே வந்து பே பண்ணிக்கலாம். உங்களோட வண்டி நம்பரு, நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, என்ன டைமிங்னு சொல்லி புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நேம் எல்லாமே எழுதி வச்சுக்குவாங்க. டேரெக்டாக இங்கே வந்து புக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்லாட் இருக்காது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து திம்பம் ஹாசனூர் போகிறோங்க. கெர்மாலம் வழியாக நைட் டைம் ரைடு போகிறோம். ஏன்னா அங்கே தான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். அது 2வது வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.